ஏன்னா அப்படியே குறையும் அப்படின்னா கூட ரொம்ப ஒன்றும் பிரமாதமாக குறைஞ்சாது. நீங்கள் 10,000 இருக்கிறது ஒரு 9,500 வந்தால் பெரிய விஷயம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 8,000 வரும், 7,000 வரும் அப்படின்னா கனவுல காமிச்சு அந்த அளவுக்கு விலைக்கு போயிருந்துருக்கேன். முதலீடு செய்யறோம், தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தங்கம்ன்றது ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் சேஃப் ஹெவன். நான் ஷேர் மார்க்கெட்லாம் கூட ஒரு பொருள் ஏறிடும், 10 மடங்கு உயரும், அப்புறம் 10 மடங்கு இறங்கி மார்க்கெட்டே இல்லாமல் கூட போயிடும் சில ஷேர்ஸ்லாம். ஆனால் தங்கம் அப்படி கிடையாது. என்றைக்குமே லாங் டேர்ம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதோடைய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதனால் நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுமோ, ஒரு 4 கிராம் பணம் வச்சுருக்கோமா சாமானிய மக்கள், இப்போ ரேட் ஏறி போச்சா ஒன்றும் கவலையே கூட தேவையில்லை, ஒரு 1/2 கிராம் குறைச்சிட்டு 3.5 கிராமாவது வாங்கிடுவீங்க. ரேட் ஏறி போச்சேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்காமல் விட்டோம்னா அடுத்த வாட்டி திருப்பி இந்த ரேட்டுக்கு தான் ஏறிடும். அப்போ நம்மளால் அது கூட 3 கிராம் கூட வாங்க முடியாது. அதனால் அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிற பணத்தில் தாராளமாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு அந்தளவுக்கு குறையும் குறையாது. இன்னொன்று நகைச்சீட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி போட்டு அந்த கோல்டு ரேட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்கீமில் எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்கள் மாதிரியான ஆட்கள் சொல்லியிருந்தாங்க 10,000 அந்த 1 கிராம் 10,000 புள்ளி 2026 முடிய தொடுறதுக்குள்ளே முடிஞ்சிடும், அந்த புள்ளியை தொட்டுரும். அதே போல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 80,000 வந்துருச்சு ஒரு சவரன். 1 லட்ச ரூபா எப்போ தரும்? அது ஏதாவது நிகழ்வுகள் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது. அது பெஞ்ச், அதான் சொன்னேன், இது பெஞ்ச் மார்க்குன்னு இல்லை. நம்மளே கூட ஏற்கனவே கொடுத்த பேட்டியில் உங்களுக்கே சொல்லியிருக்கோம் என்னென்னா, இந்த வருட இறுதியில் 80,000 வரும்போது ஒரு பெஞ்ச் மார்க். பட் அதுக்கு முன்னாடி 4 மாதம் முன்னாடியே வந்துடுச்சு. அப்படின்றப்போ 1 லட்சம்ன்றது அது கூட பெரிய இது கிடையாது. கிராம் 12,500 அடுத்து இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு 9 மாதத்துல கூட இதே சினாரியோ போயிட்டுருக்கு, மற்ற துறைகள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தினுடைய வளர்ச்சி மேலும் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அடுத்த ஒரு 6 to 9 மாதத்துலேயே 1 லட்ச ரூபான்றது தாராளமாக வந்துடும். ஓகே, நன்றி. நன்றி.